ரோஹித் மஞ்சள் சட்டையெல்லாம் அடிச்சு சிவப்பு சட்டையா ஆக்கி அமைச்சிருக்காங்க. சீட்டிங் பண்ண முடியுங்கிறப்போ எதுக்கு முன்னாடி இப்போ வந்து அடிச்சு என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப வருத்தமாயிட்டா இருக்கும். எல்லா டீமும் ஐடியா போட்டாங்க டிப்ளே வெடிச்சு. உங்க அனலிஸ்ட் டீம் என்ன புல்லிங்கு, டிக்கெட் சேல்ஸ் இதுக்காக இவனை வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஸோ என்ன சேஞ்சஸ் பண்ணா கொஞ்சம் பெட்டரா இருக்கலாம் இந்த சீசன், ஏதாச்சும் நம்ம இப்போ சால்வேஜ் பண்ணணும். ஏன்னா இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னாக்கா இது ஸ்டார்டிங் ஆஃப் தி சீசன் நடந்திருக்கு. ஸோ நமக்கு ஏதோ ஒரு சில வேஸ் டு கரெக்ட் திங்ஸ்ன்றது இருக்குன்னு நான் நம்புறேன். அதான் நான் வந்துட்டு நம்ம ப்ரிவியூ வீடியோல சொல்லியிருப்போம் இந்த மாதிரி கான்வே. இன்னொன்று வந்து ருத்ராஜ் ஒன்டான் வருது எனக்கு சரின்னு தோணல. ஏன்னா வந்துட்டு ஹிஸ் பிளேட் குட் அட் ஓப்பனிங், அது ஒன்று. ஆனாலும் வந்து மேலே திரிபாதின்னு ஒருத்தனை இறக்கி அவன் வந்து முதல் வரலே அவுட் ஆயிடுறான். ஏன் வந்து அவனை ஓப்பனிங் இருக்காங்கன்னு தெரியல. நான் வந்து கான்வே திரும்ப உள்ள வரணும்னு எனக்கு தோணுது. கான்வே அண்ட் ருத்து வந்து ஓப்பன் பண்ணிட்டு ரச்சின் ஒன்டான் வரலாம். அதுக்கப்புறம் வந்து திரிபாதியை வந்து மிடில் ஆர்டர்ல ஆட வச்சுட்டு யாரு ஒரு ஃபாரினர் யாரு ரீப்ளேஸ் பண்ணோம்னா சாம் கரன் பதில மேபி ரீப்ளேஸ் பண்ணலாம். ரீப்ளேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு சாம் கரன் அளவுக்கு சாம் கரனை விட நல்லா வந்து அன்சுல் கம்போஸ் சாம் கரனை விட நல்லாவே போடுவான். ஸோ வந்து ஹீ கேன் பிளே இந்த 11. ஸோ வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் போலிங் ஆப்ஷனும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆன மாதிரி இருக்கும், உங்க பேட்டிங்கும் ஸ்ட்ரென்தன் ஆன மாதிரி. ஏன்னா சாம் கரன் விளையாடுறத வந்து இந்த மாதிரி ஐபிஎல் முன்னாடி நிறைய லீக்ல வந்து பிறந்திருக்கான் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனா வந்து அவன் பேட்டிங்கை பார்த்தா நமக்கு வந்து கான்ஃபிடென்ஸே வரமாட்டேங்குது. அடிச்சிருவான்டா ஒரு 40 அடிச்சான் ஒரு 30 அடிச்சான், அந்த கான்ஃபிடென்ஸே வரமாட்டேங்குது. அவனே ஏதோ ஒரு பதட்டத்துல பேட்டிங் பிடிக்கிற மாதிரி ஐயோ அவுட் ஆயிருவோமா அப்படின்ற மாதிரி பேட்டிங் பிடிக்கிற மாதிரி இருக்கான். இன்னொன்னா தீபக் கூட வந்து தெரியல ஏன் பிளேயிங் லெவன்ல ஸ்ட்ரெயிட்டாவே கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. அதாவது ஒரு ஹிட்டர் தான் தேடுறாங்கன்னா விஜய் சங்கர் இஸ் அ குட் ஹிட்டர் தென் தீபக் கூட. ஸோ வந்து அவன் வந்து பெஸ்ட்னு நான் சொல்ல வரல, ஆனா வந்து தீபக் கூடாக்கு அவன் வந்து எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்றதான் சொல்ல வரேன். தீபக் ஹூடா சொன்னால நான் ஒரு ஸ்டார்ட் பார்த்தேன். ஆக்சுவலா தீபக் ஹூடா 100 ஐபிஎல் மேட்ச் மேல ஆடி ஆவரேஜ் 18. புரியுதா? ஓகே, ஆவரேஜ் இஸ் பிக் திங், நாட் அ பிக் திங் இன் T20s வச்சுக்கோங்க. ஏன்னா T20 பொறுத்த வரைக்கும் எனக்கு மேட்சுக்கு 20 ரன் அடிக்கிறது முக்கியம் இல்லை, ஆனா மேட்சுக்கு 20 ரன் வந்து 160 ஸ்ட்ரைக் ரேட்ல அடிச்சா பெரிய விஷயம். அதனாலதான் ராயுடு வந்துட்டு கடைசி சீசன்லாம் ராயுடு ஏன் இருக்கான்னு நிறைய பேர் கேட்டபோது அவன் எவ்வளவு கீன்றது இப்ப எல்லாம் ரியலைஸ் பண்ணுவாங்க. ஸோ ரோஹித் நீ என்ன நினைக்கிற? இந்த சேஞ்ச் இப்ப தமிழ் சொன்ன சேஞ்சஸ் தான் நானும் ஆக்சுவலா நினைச்சிருந்தேன். தெரியல, நம்ம ரிட்டன்ஷன்ல ஓவரா 11 டூபேக்கு வந்து நம்ம கொடுத்தோம், ஆனா அவங்க அந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்றோமா அப்படிங்கறதே எனக்கு டவுட்டா இருக்குது. ஆக்சுவலா ஆர்சிபி ஆக்ஷன் பார்க்கும்போது அவங்க எல்லாத்தையும் கலைச்சிட்டு இப்போ சூப்பரா பில்ட் பண்ணிருக்காங்க. அவங்க எந்த இதுல வீக்குங்கிறது நம்மளோட ஸ்பின்ல வீக்குன்னு நினைச்சோம், பட் ஸ்பின்னுமே நல்லா தான் போடுறாங்க. லிவிங்ஸ்டன் பால்லாம் எல்லா பக்கமும் திரும்புது, சூரிய சர்மா நல்லா போடுறான், குணால் பாண்டியா ஸ்பின்னரா இல்ல ஃபாஸ்ட் பவுலரான்னு தெரியல, ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டும் அவங்க சூப்பரா வச்சிருக்காங்க. யாஸ்தியெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி நல்லா போடுவான் அப்படிங்கிறது. அந்த மாதிரி நம்மகிட்ட ஆகா ஓஹோன்னு சொல்ற அளவுக்கு இல்லையோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ரச்சின் ரவீந்திரா வந்து அவன் ஃபார்மை கேரி பண்றான், ருத்ராஜ் கெய்க்வாட் ஆடினாதான் இப்ப மேட்ச் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா ஜடேஜா அண்ட் தோனி வந்து நல்லாவே டைம் பண்றாங்க. அதை தவிர வேற யாரு நல்லா பேட்டிங் ஆடுறா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. டூபே வந்து யூஸும் பண்ண முடியாங்க, 10வது ஓவருக்கு மேலதான் வரான். பவர் பிளேக்கு எடுத்தே ஸ்பின்னர்ஸ் கொண்டு வந்துடுறாங்க. ஸோ டூபே இன்னும் முன்னாடி கொண்டு வரலாமோ அப்படிங்கிறது தெரியுது. இருக்கிறதே இதான் ஒஸ்ட் பேட்டிங் லைன் அப்போ சிஎஸ்கே ஹிஸ்டரியில அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இதுல இருந்து எப்படி மீண்டு வராங்க, சிஎஸ்கேனாலே கம்பேக் அப்படிங்கிற மாதிரி எல்லா தடவையும் நடந்திருக்கு, அதுவும் நடக்கும்னு ஹோப் பண்ணலாம். பட் இந்த டீம் வச்சுட்டு என்ன மேஜிக் பண்ண போறாங்கிறத வந்து நம்ம ராஜஸ்தான் மேட்ச் அப்போ பார்க்கணும். அவங்களும் அடி வாங்கிட்டு இருக்காங்க, நம்மளும் அடி வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இல்ல அவனுங்க 2 டீமையும் பாக்குறப்பதான் டே நான் கெட்டவன், டே நான் கேடு கெட்டவன் அந்த மாதிரி இருக்கு. இவங்க என்ன ரகம்னு தெரியலையே. அது ஒண்ணு இல்ல மாஸ்டர், நீங்க நம்பர் 1 டுபாக்கு, அவன் நம்பர் 2 டுபாக்கு. என்னன்னா அகைன் அந்த லேக் ஆஃப் பவர் பிளேயர்ன்றது பயங்கரமா ஹர்ட் பண்ணுது. பட் இப்ப திரிபாத்திய மிடில் ஆர்டருக்கு மூவ் பண்ணா மேபி ஸ்பின்னர்ஸை டேக் ஆன் பண்றதுக்கு இன்னொரு பிளேயர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றது எனக்கு தோணுது. வேற வழியும் தெரியல எப்படி. ஏன்னா விஜய் சங்கர் மேல நீங்க என்னதான் சொன்னாலும் எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை. இல்லைன்னா இன்னொரு முரட்டு ஸ்ட்ராட்டஜி பண்ணணும்னாக்க என்ன பண்ணிடணும், எப்படியும் பத்திரானா பார்க்கணும். ஆக்சுவலா இன்னொரு 3 மேட்ச் பத்திரானா இப்படி அடி வாங்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கோமே, பத்திரானாவையும் தூக்குங்கன்றேன். தூக்கிட்டு இன்னொரு ஹிட்டர் எடுத்துருவாங்க, ஜேமி ஓவர்டன் அடிப்பான்றீங்களா, எடுத்துருவாங்க. இன்னொரு இந்தியன் பவுலர் ஆட வைங்க. பவுலிங் எப்படியும் பேஸ் பவுலர் அடி வாங்குறான், அதையும் ஓவர்சீஸ் லாட்டை வேஸ்ட் பண்றீங்க. ஹிட்டர்ஸ் இல்லைன்றதானே உங்க பிரச்சனை. 9 வரைக்கும் பேட்டிங் போடுங்க. ஜேமி ஓவர்டன் ஏதோ ஸ்லோ பால் கிவால் போடுவான்ல, அப்படி ஒரு அப்ரோச் எடுங்க, அவ்வளவுதான். பட் இதெல்லாம் வந்து ஒரு நீஜர் ரியாக்ஷன் டு த ஃபெயிலியரா சொல்லல. ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே பயங்கரமா கஷ்டப்பட்டாங்க. ஏதோ ரச்சினும் ருத்ராஜும் ஆளுக்கு ஒரு 50 அடிச்சதுனால நம்ம பொழைச்சோம். அந்த மேட்சும் தோக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருந்தது ஆக்சுவலா.
ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து ஹார்திக் பாண்டியாவும் இல்ல, பும்ராவும் இல்ல. அதனால ஏதோ தட்டு மாதிரி கடைசி ஓவர் வரைக்கும் வந்து ஜெயிச்சிட்டோம். இமிடியேட்டா பண்ண வேண்டிய சேஞ்சஸ் என்னோட ஒப்பீனியன்ல சாம் கரனை தூக்கிட்டு கான்வே எடுத்துட்டு வந்து கான்வே ஓப்பனிங் ஆட வச்சுட்டு ரச்சின் ரவீந்திராவை மாத்த வேண்டாம்னு நினைக்கிறேன். ருத்ராஜ் வந்து ஓப்பனிங்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான். பட் எனக்கு என்ன தோணுதா, ரச்சின் அவ்வளவு நல்லா ஸ்டார்ட் பண்ண ரச்சினை கீழே இறக்குறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. திரிபாத்தி ஆஸ் ஓப்பனர் ஆடி ஐபிஎல்ல 7 வருஷம் ஆகுது. 2017 ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸ்க்கு கடைசியா ஓப்பனரா ஆடினா, அதுக்கப்புறம் ஃபுல்லா மிடில் ஆர்டர் தான் ஆடுறான். ஆக்சுவலி வந்து ஸ்வீப் ரிவர்ஸ் ஸ்வீப் இந்த மாதிரி ஷாட்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா ஆடுவான். நீங்க சொன்ன மாதிரி அதை ஸ்பின்னுக்கு எக்ஸ்போஸ் ஆகாம 2 மேட்சும் முதல் ஓவர்லேயே அவுட் ஆனாலையும் அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம் மேபி. ஸோ இப்படி போயிட்டு துபே, ஜடேஜா, தோனி, அஸ்வின் ஆடுங்க. பத்திரானா பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னாக்க பிளே அனதர் இந்தியன் பேசர் கம்போஜ் ஆடுங்க. இன்னொரு குர்ஜப்னீத் இருக்கானா ஆடுங்க, டைம் ஆடுங்க. பத்திரானா கொடுக்குற 45 ரன்னுக்கு பதிலாக இவன் 55 கொடுத்தோம். ஆனா இன்னொரு ஹிட்டர் வைங்கன்ற. ஸோ பார்ப்போம் என்ன டிசிஷன் எடுக்கிறாங்கன்னு. ட்ரேடிங் என்னன்னாக்கா ஐபிஎல்ல ட்ரேடுன்னு இருக்கு, பட் அது பேரளவுல தான் இருக்கு. எந்த டீமுமே பிளேயர் அவங்க ஆடவே வைக்கலனாலும் மற்ற டீமுக்கு கொடுத்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு விரும்ப மாட்டாங்க. ஆக்சுவலா நான் பார்த்தபோது கைல் மேயர்ஸ் யாரும் வாங்கல. அகைன் திரும்பி ஓப்பனரா போறான். அது ஒரு ப்ராப்ளம் தான். திஸ் இஸ் ப்ரொவைடட் கான்வே ஆல்சோ டசன்ட் ஃபயர். இஃப் கான்வே கம்ஸ் இன் அண்ட் ஃபயர்ஸ்னு வச்சுப்போமே, அப்போ ஒரு பக்கம் ஓகே. பட் வேற என்ன இருக்குன்னா டிவால் ப்ரூயிஸ் இருக்கான். நான் அன்சோல் லிஸ்ட் பார்த்தபோது டிவால் ப்ரூயிஸ் ஒரு ஆப்ஷனா தெரிஞ்சான். அகைன் இவனும் அன்ப்ரூவன் தான். பட் இவன் கொஞ்சம் அடிச்சு பார்த்துருக்கோம். அட் த வெரி லீஸ்ட் கிளாஸ் இருக்கு. நம்ம ஆக்ஷன் ப்ரிவியூல பேசுனதான ஒரு சிஎஸ்கே ஜஸ்ட் 1 ஹிட்டர் அவேன்னு தான் சொல்லுவேன். வந்து மேக்ஸ்வெல் வந்து பெரிய வேலைக்கு போல 4 கோடி என்னமோ எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவனை எடுத்திருக்கலாம். லிவிங்ஸ்டனும் ஒரு பெரிய வேலைக்கு போன மாதிரி தெரியல. அஸ்வின் வந்து 10 கோடி கிட்ட எடுத்தாங்க அஸ்வின் வந்து. ஸோ வந்து அந்த இடத்துல ஸ்பின்னும் போடுறான் லிவிங்ஸ்டனு, மேக்ஸ்வெல்லு ஒரு ஹிட்டராகவும் இருக்காங்க. இந்த மாதிரி சான்சஸ்லாம் ஈஸி சான்சஸ்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து அங்கேயே கொஞ்சம் தப்பு பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் வந்து நம்ம சேர்த்து பார்க்கும்போது சரி 3 பேர் ஜடேஜா, அஸ்வின், 3 பேர் இருக்காங்க, தொடக்கூட முடியாது அப்படி இப்படின்னு நினைச்சோம். அவங்க வந்து ஆனால் கிளியரா இருந்தாங்க. நீ வந்து எந்த மெயின் பவுலரா இருந்தாலும் நான் வந்து டார்கெட் பண்ணுவேன் அப்படின்றதுல வந்து கிளியரா இருந்தாங்க. நம்ம தான் இன்டென்ட் காட்டலையோ. வருஷம் ஒருத்த வந்துடுறான்டா கேஷ் பீட். ஆனா இத்தனை வருஷம் தீக்ஷனான்னு ஒரு பொம்மை இருந்துச்சு, இப்பதான் கிளம்பிச்சு. சந்தோஷமா இருந்தேன். சரி அப்படின்னு கரெக்ட். ஆனா தீக்ஷனா கேட்ச் விட்டாலும் அவனை வந்து ஓப்பனிங்ல பவுலிங் கொடுக்கலாம், டெத்ல பவுலிங் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவனை வச்சு ஏதோ ஒரு பெனிஃபிட் இருந்தது. இந்த தீபக் கூட வந்து என்ன பண்றான் அப்படிங்கறதே எனக்கு தெரிய மாட்டேங்குது. பவர் பிளேல வந்து டாட் பால் ஆடிட்டு போறான், ஒரு 2 ஓவர் மெயின்டைன் பண்ணிட்டு போறான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஆடிட்டு இருக்கான். 8 பால் 4 ரன். தீபக் கூட நல்லா ஆடினது ஐபிஎல்ல 2022 சீசன்ல ஒரு 4 மேட்ச். அயர்லாந்து கூட ஒரு 100 அடிச்சிட்டான்டா, ஓசி காஜ் அடிச்சிட்டான்டா. அதை தவிர்த்து இத்தனை வருஷம் கிரிக்கெட் ஆடினதுக்கு அவன் ஒண்ணுமே பண்ணல. பார்ப்போம் என்ன பண்றாங்க அப்படின்றது. கடவுளுக்கு தான் வெளிச்சம் இந்த சீசனு. இந்த சீசன் 2020 சீசன் மாதிரி போனாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. இங்க இருந்து ஏதாச்சும் ஒரு மிராக்கிள் பண்ணி பிளே ஆஃப் போனாங்க அப்படின்னாக்கா இல் பி வெரி வெரி சர்ப்ரைஸ்ட். பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ராஜஸ்தான் மேட்ச்ல இன்னும் கிளியர். ராஜஸ்தான் கிட்ட எல்லாம் அடி வாங்கினாங்கனாக்க நம்ம எழுதியே கொடுத்துடலாம், சிஎஸ்கே வந்து இந்த சீசன் வந்துட்டு சாமிக்கு விட்டுருவாங்க அப்படின்ட்டு. டே மேட்சுக்கு போயிட்டு மேட்ச் ஃபுட்டேஜ் எடுறான்னாக்க சியர் கேர்ள்ஸ் ஆடுறத வீடியோ எடுத்து வச்சிருக்க. அவங்க எங்க ஆடினாங்க, இவங்க தான் நல்லா ஆடிட்டு இருந்தாங்க. சரி அவங்க ஆடுறத விட இவங்க ஆடுறத எடுக்கலாம் அப்படின்னு எடுத்தேன். சிஎஸ்கே பிளேயர்ஸ் ஒழுங்கா ஆடி இருந்தா நான் வந்து சியர் கேர்ள்ஸோட ஜாலியா போய் ஆடி இருப்பேன். நானே சோகத்துல உட்காந்துருந்தேன், என்னடா இது சிஎஸ்கே அப்படிங்கிற மாதிரி. ஒன்னு நோட் பண்ணிருக்கேடா, சியர் கேர்ள்ஸ் வந்து தானே ஜென்ரலா ரொம்ப சோகம் ஆயிடுவாங்க டீம் நல்லா ஆடலனா. சியர் கேர்ள்ஸ்க்கு ஒரு க்ளோஸ் அப் வைப்பாங்க ஜென்ரலா மேட்ச் நடக்கிறப்போ. நம்ம டீம் விக்கெட் விழுந்தா அவங்க ஃபேன்ஸா மாறிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா ஆர்சிபி போன வாட்டி மே 18க்கு அப்புறமே வந்துட்டு ரொம்ப இன்டென்ஸ் ஆயிடுச்சு ரைவல்ரி. நான் இந்த மேட்சுக்கு அப்புறம் ஒருவேளை ஆர்சிபி ஜெயிச்சாங்கன்னாக்கா ரொம்ப அக்லியா ஆயிரும். ரோஹித் மேட்சுக்கு போகும்போதே என்ன சொல்லி அமிச்சேன்னாக்கா, டே பார்த்து பத்திரமா வந்துருன்னு தான் சொல்லி அமிச்சேன். ஆக்சுவலா இது சென்னையில நடக்குதுங்கிறனால பெருசா அக்லியா இருக்கலாம். இதே இது பெங்களூர்ல நடந்திருந்தா என்ன நடந்திருக்குங்கிறத என்னால இமேஜின் பண்ண முடியல. இன்னொன்னு வந்து என்னன்னா, நீங்க சொன்னீங்க இப்ப சேப்பாக்னால இப்படி உங்களுக்கு ஒன்றும் தெரியல, மேபி ஆர்சிபியில் பெங்களூர்ல விளாண்டுதான் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு அசம்ஷன்ல சொன்னீங்க. ஆனால் வந்து சோசியல் மீடியாவில் பெருசாக ரேங்க் மாதிரி நான் எதுவும் பார்க்கல. டீசெண்டாக பிஹேவ் பண்ணாங்க. ஸோ அந்த அண்ணன் சொன்ன மாதிரி நானும் அந்த ஒரு வீடியோ பார்த்தேன். ஸோ வந்து அதுக்குமே எல்லாரும் வந்து கண்டனம் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு இவனால தான் ஆர்சிபி பேர் கிடையாது, இந்த மாதிரிலாம் நாங்கள் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய ஜென்யூனான ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து வெளில வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி டீசென்ட் வின், ஆனா வந்து அந்த மாதிரி ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்க. பரவாயில்ல அவங்க தோத்துட்டாங்க அதுக்காக ஒன்றும் இல்லை, அந்த மாதிரி டீசெண்டா பேசிட்டு போயிருந்தாங்க.